Hello my dear students, welcome to Janus Nee Tamil. MCC All India Counseling related ஒரு important notice officially MCC websiteல release பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னா already August 5 நமக்கு registration process open பண்ணிட்டாங்க. As per the schedule August 6 இன்னைக்கு மார்னிங்கே choice filling கான portal open ஆயிருக்கணும். நமக்கு registration கிட்ட பார்த்தோம் அப்படின்னா கீழே choice filling னு ஒரு காலம் இருக்கும். available choicesலாம் என்ன இருக்கு அப்படின்ற காலம் இன்னைக்கு open ஆயிருக்கணும். பட் இன்னைக்கு ஈவினிங் வரைக்குமே நம்ம ஓப்பன் ஆகல, மேபி இன்னைக்கு நைட் ஓப்பன் ஆயிடும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா. பட் அது ரிலேட்டடா தான் இம்பார்ட்டண்டா என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இந்த சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸோட டைமிங்கை போஸ்ட்பான் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம இப்போ எப்போ சாய்ஸ் ஃபில் பண்ணலாம் அப்படின்னா ஆகஸ்ட் 8 ஆஃப்டர்நூன் 12 PM தான் நம்மளால சாய்ஸ் ஃபில்லிங்கே பண்ண முடியும். ஸோ 2 days டிலே ஆயிருக்கு. டிலே ஆனதுக்கான ரீசனையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. PWBD கேண்டிடேட்ஸ், பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸ்க்கு NMCலேருந்து ஒரு நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த நோட்டீஸையும் இது கூடயே அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த காரணத்துக்காக தான் இப்போ சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸ் போஸ்ட்பான் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் கவலையே பட வேணாம், நமக்கு இன்னும் ஒரு 2 days அடிஷ்னலாக இருக்குது. ஸோ இந்த டைமில் உங்களோட ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட், சாய்ஸ் லிஸ்ட் இருக்கு இல்லையா, சாய்ஸ் லிஸ்ட்டை எந்த ஆர்டரில் காலேஜஸ்லாம் போடலான்னு உங்களோட ப்ரிஃபரன்ஸை ரெடி பண்ணுங்கள். ரெடி பண்ணி ஒரு PDF-ஆவோ இல்லை நீங்கள் ஒரு நோட்லேயோ எழுதி 1 2 3 4ன்னு இந்தந்த காலேஜஸ்லாம் நம்ம ஆர்டர் கொடுக்கலாம் அப்படின்ற லிஸ்ட்டை ரெடி பண்ணுங்கள். நமக்கு நிறையவே டைம் இருக்குது. என்னடா சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸ் லேட் ஆகிட்டுன்னு நினைக்க வேணாம். லாஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா 1 week நடக்கக்கூடிய ரவுண்ட் 1 கவுன்சிலிங் இருக்கு இல்லையா, அது அரௌண்ட் 2 weeks நடந்தது. ஸோ அதனால இந்த மாதிரி டிலே ப்ராசஸ்லாம் கவுன்சிலிங்கில் பொறுத்த வரைக்கும் காமனாக தான் நடக்கும். ஸோ இதை நினச்சி பேனிக் ஆக வேண்டாம். ஸோ இப்போ நம்ம போய் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அகைன் நீங்கள் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பீங்க இல்லையா, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் செக் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி டோட்டல் அவைலபிள் சாய்ஸஸ், ஃபில்டு சாய்ஸஸ் இது எல்லாமே இந்த மாதிரி ஹைஃபனாக தான் இருக்கும். நீங்கள் சப்போஸ் இந்த சாய்ஸ் ஃபில்லிங் செக் பண்ணாலும் அந்த பேஜ் லோட் ஆகாது. இல்லை அப்படின்னா யுவர் செஷன் ஹாஸ் பீன் எக்ஸ்பயர்டுன்னு தான் வரும். இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் மெசேஜ் இருக்கு இல்லையா, சாய்ஸ் ஃபில்லிங் ஷெட்யூல் என்ட்ரி இஸ் மிஸ்ஸிங்னு தான் வரும். ஸோ அதனால யாருமே இதை நினச்சி பயப்பட வேணாம். உங்களுக்கு மட்டும் தான் வருது அப்படின்னு நினச்சி கவலைப்பட வேணாம். எல்லாருக்குமே இப்படி தான் இருக்குது. இது எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னா ஆகஸ்ட் 8 ஆஃப்டர்நூன் 12 noon இருக்கு இல்லையா, ஆஃப்டர்நூன் 12 PM தான் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அப்போ அவைலபிள் சாய்ஸஸ்ல நீங்கள் எவ்வளோ காலேஜஸ்க்கு டிக் பண்ணியிருந்தீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவைலபிள் சாய்ஸஸ் வரும். அண்ட் நெக்ஸ்ட் நீங்கள் ஃபில் பண்ண அந்த ஃபில்டு சாய்ஸஸ் ஆட் ஆகிடும். அதே மாதிரி அன்ஃபில்டு சாய்ஸஸ் எவ்வளோ இருக்கு, அண்ட் இந்த சாய்ஸ் லாக்கிங் ஸ்டேட்டஸ் இருக்கு இல்லையா, நீங்க லாக் பண்றதுக்கு முன்னாடி அன்லாக்டுன்னு இருக்கும். நம்ம லாக் பண்ற ஆப்ஷனுமே ஆகஸ்ட் 12 ஈவினிங் 4 PM தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. மேபி இப்போ 2 days டிலே பண்ணாங்க இல்லையா, ஸோ அதனால லாக் பண்ற டைமே எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அஃபிஷியலா MCCலேருந்து நோட்டீஸ் வந்தது அப்படின்னா குயிக்காக நம்ம சேனல்ல நான் அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் PWBD கேண்டிடேட்ஸ் என்ன மேம் நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்பீங்க இல்லையா, PWD கேண்டிடேட்ஸ்க்கு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு மெடிக்கல் அசஸ்மெண்ட் போர்டில் எப்போ அப்ரூவ் பண்ணுவாங்க, நீங்கள் PWBD கேண்டிடேட்ஸ்க்கு எப்போ அப்ரூவ் அப்படின்னா யூ ஹாவ் டு பொசஸ் அ வேலிட் பர்மனன்ட் யூனிக் டிசபிலிட்டி சர்டிஃபிகேட், UDID கார்டு இருக்கு இல்லையா, அது பர்மனன்ட் UDID கார்டு வச்சிருந்தா மட்டும்தான் உங்களால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அண்டர் PW கேட்டகரியில் உங்களால் சீட் வாங்க முடியும். பட் இப்போ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா பர்மனன்ட் யூனிக் டிசபிலிட்டி ஐடி கார்டு வேண்டாம். நீங்கள் பர்மனன்ட்னு இல்லை, நீங்கள் டெம்பரவரி ஐடி கார்டு இருக்கு இல்லையா, டெம்பரவரி UDID கார்டு வச்சிருந்தாலே உங்களோட அப்ளிகேஷனை நாங்கள் கேன்சல் பண்ண மாட்டோம், உங்களை PWBD கேண்டிடேட்ஸ்க்கு அண்டரில் நீங்கள் வரக்கூடாதுன்னு சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் டெம்பரவரி UDID வச்சுருந்தாலுமே நீங்களுமே அப்ளை பண்ணலாம். ஒன்ஸ் ரீஅசஸ் பண்ணுவாங்க, மெடிக்கல் அசஸ்மெண்ட் போர்டுக்கு போனீங்க அப்படின்னா அகெயின் ரீஅசஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அகெயின் சப்போஸ் உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகிட்டு அப்படின்னா டெம்பரவரி கார்டு வச்சு நீங்கள் திரும்ப ட்ரை பண்ணி பார்க்கலாம். மெடிக்கல் அசஸ்மெண்ட் போர்டில் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் இருக்கு இல்லையா, ஸோ ஒன்ஸ் அதை இஷ்யூ பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்களுமே PWD கேட்டகரிக்கு அண்டரில் உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த ரீசனுக்காக தான் சாய்ஸ் ஃபில்லிங் போஸ்ட்பான் ஆயிருக்கு. அண்ட் ஆல்சோ மேம் எனக்கு சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட் கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் ஆல் 20 எய்ம்ஸ் காலேஜஸ் இருக்கு இல்லையா, 20 எய்ம்ஸையும் எந்த ஆர்டரில் நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ணலாம், அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 36 கவர்மெண்ட் காலேஜ் ப்ளஸ் ஒரு செமி கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கான ஆர்டருமே டீட்டெயில்டாக நம்ம சேனலில் இருக்கும். ஆஸ் வெல் அஸ் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய 22 செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் இருக்குல்ல, அதுக்கான சாய்ஸ் லிஸ்ட் ஆர்டரையும் நான் டீட்டெயில்டாக நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள். அந்த வீடியோட லிங்க்ஸையும் நான் டிஸ்கிரிப்ஷன் ஆஸ் வெல் அஸ் பின்னடு கமெண்ட்டில் கொடுக்குறேன். இல்லை அப்படின்னா நம்ம சேனலில் பிளேலிஸ்ட் செக்ஷனில் தமிழ்நாடு MBBS கவுன்சிலிங் 2026ன்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். ஸோ அதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா கவுன்சிலிங் பற்றின எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே நாங்கள் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்கள் எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். See you all.